அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு சப்சிடரியாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஆளுமை மிக்க கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த நிலைக்கு மாறிவிட்டது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அதிமுக கூட்டணியில் வந்து பல கட்சிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சூழலில் ஒருத்தர் தான் பிரித்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய் தலைமையில 3வது அணி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? யார் எங்கே போய் சேர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும். எதிரணியில் யார் சேர்கிறார்கள், யார் கழிகிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே போகின்றது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. யார் போய் சேராங்க தெரியாது. அண்ணா யார் போய் எங்கே போய் சேர போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்தியா கூட்டணியிலேருந்து யாரும் விலக போகிறதில்ல. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது.